வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்மை சுற்றி நிறைய மனிதர்கள் தான் இருக்காங்க இல்லையா? மனிதர்களுக்கிடையே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் சில மனிதர்கள் நமக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க. அதாவது பொருளாதார ரீதியில் நான் சொல்லலை, மன ரீதியாக நமக்கு நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறவங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறவங்க, இது மாதிரிலாம் இருப்பாங்க. பட் அதே சமயம் நிறைய பேர் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருப்பாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறவங்க நிச்சயமாக இருப்பாங்க. இப்போ இதில் வந்து நான் பேசுகிறது ஒரு குடும்பத்திலே ஒருத்தர் அப்படி இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாக நமக்கு தெரிஞ்சவங்க, பழகிறவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க அல்லது உறவினர்கள், எப்போவோ சந்திக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிலரை நாம் தவிர்க்க முடிஞ்சா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அறியாமல் சில சமயம் அவங்களோடையே நம்ம நிறைய நேரம் செலவழிப்போம், யோசிக்க மாட்டோம். அப்போ அதனுடைய பாதிப்பு நமக்கு நிறைய இருக்குது. அது என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி மனிதர்களை நாம் தவிர்க்கணும். நம்பர் 1, சில பேர் எப்படின்னா எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தை பற்றி, இப்போ ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நடக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறது, ஒரு 2 பெட்ரூம் வீடு கட்டுறதுக்குன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த ஒர்க்கர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வேலை பண்ண வைக்கணும், தப்பு இல்லாமல் பண்ண, இவ்வளோ நிறைய இருக்குது, பிளானிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ இந்த மெட்ரோ ரயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட், யாராலையும் வந்து டக்குன்னு வந்து அதை முடிச்சிட முடியாது. அது மெதுவாக தான் நடக்கும். நம்மளால் அதில் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு பப்ளிக் அதை பார்த்துட்ருக்கோம், கஷ்டப்படுறோம், அவ்வளோதான். பட் சில பேரோட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே அதை பெரிய ஒரு பிரச்சனையாக சொல்லி, ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லி, கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்? வேலை வந்து முடியலை, ஆரம்பித்து இத்தனை நாள் ஆச்சு. நான் இதை வந்து ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அதில் போய் இவங்களும் எதுவும் பண்ண போகிறதில்ல, நம்மளும் எதுவும் பண்ண முடியாது. இருக்கிற பிரச்சனை தான் அது, தானாக தான் அது தீரும். அது முடியும் போது நமக்கு சௌகரியமாக இருக்கும், அது உண்மை. அப்போ நம்ம இந்த கஷ்டத்தை சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும். ஆனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாத்த பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்சம் மேகம் மூடி இருக்கா, உடனே வந்து இன்றைக்கி பாருங்கள் மேகம் மூடி போச்சு, இது என்ன வானம், இது ஏன் இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் அப்படியே நிறைய நெகட்டிவிட்டி வந்து நம்ம மேலே போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி, இந்த கம்ப்ளைண்ட்ஸை கேட்டு நம்ம மனமும் அந்த மாதிரி ஆகிடும். எதை பார்த்தாலும் அதில் இருக்கிற குறை தெரியும், அதை பற்றி குறை சொல்லணும்னு நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களை முடிஞ்சப்போ, நான் சொல்கிறது எல்லாமே தவிர்க்க முடிந்தால் தான் தவிர்க்கணும். இப்போ நம்ம வீட்டிலே இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது 1. 2வது, சில மனிதர்கள் எப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது தனி, அது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து எல்லாத்த பற்றியும் நெகட்டிவாக தான் பேசுவாங்க. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி போகலான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கலான் இருக்கேன்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் உருப்பட போகிறதில்ல, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாருமே ஏமாத்துறாங்க, யாரும் சரியான ப்ராடக்ட் பண்ணுறதில்லன்னு அதை பற்றி ஒரு நெகட்டிவான கமெண்ட். அந்த மாதிரி நீங்கள் எதை பற்றி பேசினாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுவுமே சரி கிடையாது, இது தப்பு, அது தப்பு, இது சரியில்லை. அவங்க சொல்கிறதுல சிலது உண்மையும் இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எப்போவுமே நம்ம நெகட்டிவாகவே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் சிந்திக்கவே முடியாது. நமது சிந்தனை அப்படியே வந்து ஒரு முடங்கி போன மாதிரி ஆகிடும். அதனால் அந்த எப்போதும் நெகட்டிவாக பேசுகிறவங்க நிறைய நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் மேலே போடுறாங்க. அதை நீங்கள் அப்படியே உள்வாங்கிக்கிறீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சால் அவங்கள தவிர்க்க பாருங்கள். ஓகே. 3வது, சில பேர் எப்படின்னா நம்ம சந்திக்கிறோம் அல்லது ஃபோனில் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, யாரை பற்றியாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு தெரியுமா இந்த இவங்களை பற்றி, இவங்களோட நீ பேசினியா, ரொம்ப நாள் ஆச்சா அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி ஏதாவது சாதாரண தகவல் சொன்னால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி அவங்க இப்படி வீடு கட்டி போனாங்க, இல்லை இதை வாங்கியிருக்காங்க போனாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவங்க பற்றி என்னெல்லாம் குறை இருக்கோ, எல்லா மனிதர்கள்கிட்டையும் குறை இருக்க தானே செய்யும். அவங்கவுங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும். இவங்க என்ன பண்ணுவாங்க, தேடி அந்த விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சி அதை மட்டும்தான் பேசுவாங்க. காசிப்பிங்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களை பற்றி, அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரே சண்டை, பிரிஞ்சிருவாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க பிரிகிறாங்களோ இல்லையான்னு தெரியாது, அவங்க சண்டை போட்டு கூட்டிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அதை பற்றி பேசுவதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி எப்போதும் மற்றவர்களை பற்றி ஒரு நெகட்டிவாகவே பேசக்கூடியவங்க, அங்கே இருக்கிற குறைகளை மட்டுமே பேசக்கூடியவங்கள தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி தேவையில்லாத தகவல்கள் உங்களுக்கு வருது. இப்போ மறுபடியும் அந்த மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்போது
இதெல்லாம் தான் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். மைண்டை பொல்யூட் பண்ணிடும். உங்களால் அவங்கக்கிட்ட சாதாரணமாக சிரித்து பேசக்கூட முடியாமல் போயிடும். அதனால் அந்த மாதிரி பேசக்கூடிய மனிதர்களை தவிர்ப்பது மிக மிக நன்று. 4வது, சில பேர்கிட்ட என்ன பழக்கம்னா பேசும்போதே அடுத்தவங்கள கொஞ்சம் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த மாதிரி நம்மளை மட்டம் தட்டுறவங்க நமக்கு தேவையே இல்லை வாழ்க்கையில். சின்ன வயசில் நம்மளால் தவிர்க்க முடியாது. ஒரு மாமாவோ தாத்தாவோ யாரோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்லை பெரியம்மா யாராவது ஒருத்தர் நம்மளை மட்டம் தட்டுவோம். நீ ஒன்றுத்துக்கும் லாயக்கு இல்லை, உன்னால் எதுவுமே முடியாது, நீ ஒன்றும் மார்க்கே வாங்க மாட்டேன், உன்னால் எதுவும் செஞ்சு முடிக்க முடியாது, நீ எதுக்கும் சரிப்பட மாட்டேன், இப்படியே சொல்லுவாங்க. நீ முட்டாள், நீ இது அதுன்னு சொல்லி தான் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வளர்ந்த பிறகு அந்த மாதிரி மட்டம் தட்டுபவர்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம். ஏன்னா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் என்ன ஆகும்னா, நீ எதுக்கும் உதவ மாட்டேங்கிற அந்த வார்த்தையை சொல்லாமல் பல விதத்தில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏன்னா திரும்ப திரும்ப ஒருத்தர் ஒன்று சொல்லும்போது இது சைக்கலாஜிக்கலாக இது ஒரு பிரெயின் வாஷிங் மாதிரி. சில பேர் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியாது, ஆனால் பண்ணுவாங்க. அடுத்தவங்கள குறைச்சி மட்டம் தட்டி சொல்லும்போது அவங்களால தன்னை பற்றியே சரியாக யோசிக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களை மட்டம் தட்டுறவங்கள நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், இது எப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி மத்தியானம் மழை பெய்யும் போல் இருக்குது அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்கன்னா, ஒரு மேகம் கூடுது, நமக்கு தெரியும் அந்த ஒரு புழுக்கம் இருக்குது, அப்போ கண்டிப்பாக மழை பெய்யும்னு சொல்கிறீங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும். டக்குன்னு போய் கூகுளில் எடுத்து பார்ப்பாங்க, அந்த வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி மத்தியானம் மழை கிடையாதும்மா. இப்போ நம்மளும் என்ன அது ஒரு பெரிய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி நம்ம சொல்லலை, ஜஸ்ட்டு பார்க்குறோம் மேகமாக இருக்குது, மத்தியானம் மழை வரும் போல் இருக்குது அப்படின்னு, அவ்வளோதான் நீங்கள் சொல்லி. இதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சாதாரணமாக நீங்கள் சொல்லும்போது அவங்க உடனே போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு அல்லது வெதர் ரிப்போர்ட் மாதிரி என்னென்ன இருக்கோ நியூஸ் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கொண்டு இல்லை நீ சொல்கிறது தப்பு, நீ எதுக்கு இப்படி தப்பாக சொல்கிற அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கணவன் மனைவி, இப்போது அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க, சண்டை ரொம்ப ஒத்து போக முடியல, பிரிஞ்சிட்டாங்க. அப்போ அந்த கணவன் பல பாயிண்ட்ஸ் சொன்னார், ஏன் அவரால் அந்த பெண்ணோட வாழ முடியலன்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவர் சொன்ன ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாதாரணமாக நான் ஏதாவது சொன்னால் கூட உடனே போய் கூகுளில் பார்த்து நான் சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறது தான் அவளுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. எனக்கு அது ரொம்ப 6-7 வருஷம் தாங்கிட்டேன், என்னால் அதுக்கு மேலே முடியல. ஏன்னா நான் சாதாரண விஷயம் ஏதாவது சொல்லுவேன், இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், நம்ம சொன்னது தப்பாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம். பட் இமீடியட்டாக நம்மளை ப்ரூவிங் மீ ராங் எவ்ரி டைம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தாங்க முடியல. இது என்னப்போ நம்ம ஏதோ பப்ளிக் விஷயத்தை பற்றி தான் பேசுகிறோம், நார்மல் விஷயத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம ஒன்றும் பர்சனலாக ஒரு டெசிஷன் மேக்கிங் இல்லை. அப்போ நம்ம சொல்கிறது ஆமாம் பெய்யலாம் பெய்யாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு என்னமோ பெய்யாதுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கூட போகலாம். பட் உடனே போய் அதை கூகுளில் பார்த்து செக் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு இல்லை நீ சொன்னது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணும்போது அது பாயிண்ட் வேணால் கரெக்டாக இருக்கலாம் அவங்க சொல்கிறது, பட் அந்த உறவுங்கிறது அங்கே செத்து போயிடும். எந்த உறவும் அதை தாங்க முடியாது. அதனால் அந்த ஒரு ஹார்ஷான ஒரு ஃபீலிங் வந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி மனிதர்களை நாம் தவிர்ப்பது மிக மிக அவசியம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே அவங்க ஒரு வெறுப்பை வளர்க்குறாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. இன்னும் நிறைய லிஸ்ட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் முக்கியமாக மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த 5 டைப் ஆஃப் பீப்புள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா, முடிஞ்சதுன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட முடியும். அதுதான் முக்கியம். இப்போது இதுக்கு ஆப்போசிட்டாக எந்த மாதிரி மனிதர்களோட அதிகமாக நாம் சேரணும், அதிகமாக நேரத்தை செலவிடணும், எது நமக்கு நன்மையாக இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1, சில பேர் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்ல, இப்போ நீ பார்க்காத பிரச்சனையா, 10 வருஷமாக நீ பார்த்துட்ருக்க, உன்னால் முடியாதா, நீ அதெல்லாம் சமாளிச்சிருவேன் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக எடுத்துங்க. அதெல்லாம் சகஜம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்க நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா சில சமயம் ஒன்றுமில்லாத விஷயத்த நம்ம ரொம்ப பெருசாக்கி மனசில் கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ யாராவது ஒரு வார்த்தை அப்படி சொல்லும்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உன்னால் இது சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கே தோணும், ஓ இது பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஏன் இப்படி யோசித்தோம். ஸோ அந்த டேக்கிங் திங்ஸ் ஈஸிலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி பேசக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அவங்க கூட நீங்கள் பழகுங்க. அடுத்தது 2வது பாயிண்ட்டு,
நீங்கள் நெகட்டிவாக ஏதாவது சொல்லும்போது, இல்லை இது நடக்காது, என்னால் இது முடியாது, இது சரியாக எனக்கு வராது, இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களை ஸ்டாப் பண்ணி, நீ ஏன் நெகட்டிவாக யோசிக்கிற, நீ ஏன் வந்து நம்மளால் முடியும்னு யோசிக்க மாட்டேங்கிற, கொஞ்சம் நீ அப்படி யோசிச்சு பாரு அப்படின்னு கரெக்ட் பண்ணி சொல்லக்கூடியவங்க ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவை. எப்போவுமே நம்மளை பாராட்டுறவங்கள விட நம்மக்கிட்ட இருக்கிற அந்த குறையை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வழி கொடுக்குறவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது ரொம்ப முக்கியம். 3வது பாயிண்ட், இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு நண்பரையோ இல்லை உறவினரையோ சந்தித்து பேசும்போது வேறு யாரை பற்றியோ பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு தகவல் அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கு, அவ்வளோ நல்ல தகவல் இல்லை. அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம எதுக்குப்பா பேசணும், எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும், விடு நம்ம கதையை பேசுவோம். இப்படி சொல்கிறவங்க நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா அந்த அடுத்தவங்கள பற்றி பேசுகிறது நம்ம அறியாமல் சில சமயம் நம்மளும் பண்ணுவோம். அப்போ அதை என்கரேஜ் பண்ணாமல், அந்த காசிப்பிங் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணாமல் நம்மளை நிறுத்தக்கூடியவங்க, வேண்டாம் அடுத்தவங்கள பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக நமக்கு தேவை. 4வது, சில பேர் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது நான் முக்கியத்துவம்னு சொல்கிறது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாலை போட்டு மரியாதை பண்ணுறதோ இல்லை ஒரு ஷால் போட்டு மரியாதை, அந்த முக்கியத்துவம் இல்லை. நமக்கு அவங்க வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை அங்கீகரிப்பாங்க, நம்ம சொல்கிறதையும் யோசிப்பாங்க, சீரியஸாக எடுத்துப்பாங்க. ஒரு மரியாதை அவங்களுக்கு நம்ம மனசில் நம்ம மேலே இருக்கும். ஸோ இது வந்து நம்மை விட வயதில் சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட நம்ம சொல்கிறத வந்து ஒரு ஓகே இவங்க சொல்கிறாங்கன்னா கரெக்டாக, நீ சொன்னியா சரி யோசிப்போம் அப்படின்னாவது சொல்லக்கூடியவங்க நமக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை அதிகப்படுத்தும். அது அந்த மாதிரி மனிதர்கள் நமக்கு மிக மிக தேவை. அது யாராக இருந்தாலும் உங்களை மதிக்கிறாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மனிதர்களோட அதிகமாக பழகணும். அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட்டால் கூட உங்களுடைய சுயமதிப்பு இன்னும் கூடும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல், சொல்கிறத வந்து மதிக்கிறதுன்றது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வேல்யூபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியவங்க. இதை நீங்கள் 5வதாக வச்சுங்க. சரி, நம்ம சொல்கிறத மதிக்கிறவங்கன்னா இப்போ சில பேர் வந்து உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க, வேறு வழி இல்லை. அது மட்டும் பத்தாது, உண்மையாகவே உங்களை வந்து சரி நம்ம வந்து சிறப்பாக பண்ணியிருக்கோன்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடியவங்க. அதாவது உங்களை மட்டம் தட்டாமல் நீங்கள் கரெக்டாக சில விஷயங்கள் செய்யும்போது அதை அங்கீகரித்து நீங்கள் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு சின்ன பாராட்டும் நமக்கு தேவை. ஏன்னா பாராட்டு பிடிக்காத மனித மனமே கிடையாது. பாராட்டுங்கிறது நமக்கு ஒரு உரம் போடுற மாதிரி மனசுக்கு. அந்த சின்ன பாராட்டு ஜென்யூனாக இருக்கணும், முகஸ்துதியாக இருக்கக்கூடாது. ஜென்யூனாக நீங்கள் இது எப்படி நல்லா பண்ணிட்டப்பா, இது முடிச்சுட்டேன், இந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டேன், பரவாயில்ல, இப்படி சொல்லக்கூடியவங்க நமக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை, சுயமதிப்பு இதை கூட்டக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில். அப்படியே மெதுவாக தேடி பாருங்கள். அவங்க கூட கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்போது, இதுக்காக நம்ம தேடி தேடி அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பட் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த மனிதர்கள் கூட நீங்கள் நிம்மதியாக பேசலாம். கொஞ்சம் நேரத்தை செலவிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி குவாலிட்டிஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அடுத்தவங்களை நம்ம மதிக்கணும், தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது, இதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சேர்வாரோட தானே நமக்கு அவங்க மூலமாக தான் நமக்கு வந்து சில குணாதிசயங்களை வளர்த்துக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. யாரை நம்ம தவிர்க்கணும், யாரோட அதிகமாக சேரணும், இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். நம்ம ரொம்ப இப்படி பிளான் பண்ணுறது சரியானா வேறு வழி இல்லை. நமது மனம் வந்து குப்பை குளமாக மாற வேண்டாம். அது வந்து குப்பை என்னது, நிறைய குப்பை இருக்கிற ஒரு குளமாக இல்லாமல் ஒரு நிர்மலமாக இருக்கணும். நல்ல சிந்தனைகள் வரணும்னா அந்த உள்ளுக்குள்ளே போகிற விஷயங்கள் வந்து சரியாக இருக்கணும். நமது தன்னம்பிக்கை வளரணும், நமது சுயமதிப்பு கூடணும்னா அதுக்கு துணை புரிகிற மனிதர்கள் இருந்தால் தான் அது முடியும், இல்லைன்னா கஷ்டம். அதனால தான் கொஞ்சம் இதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எல்லா நேரத்துலையும் அதை செயல்படுத்த முடியலனாலும் எங்கே முடியுமோ அங்கே செயல்படுத்தி பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்படி உணர்ந்தீங்கிறது கமெண்ட் செக்ஷன்லேயும் எழுதலாம். இல்லை நம்ம வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது, இந்த வீடியோவில் கூட வரும், அதுக்கு எழுதினீங்கனாலும் எனக்கு நிச்சயமாக வந்துடும், நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, ஸோ நல்ல தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க, ஹாப்பியாக இருங்க.